Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோபி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வாழைக்காய் வறுவல். அதாவது ரொம்ப எளிமையாக தான் பண்ண போகிறோம். இது வந்து என்ன பஜ்ஜிக்கு நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கட் பண்ண போகிறோம். இது வந்து என்ன டேஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிஷ் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ என்னென்ன மசாலா சேர்த்து செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். நம்ம 2 வாழைக்காய் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஓரத்தில் கட் பண்ணிக்கலாம். மேலே வந்து லைட்டாக தோல் சீவிக்கலாம். ரொம்ப எடுக்க வேண்டியதில்லை, லைட்டாக மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதையே 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணிவிட்டு சைஸ் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். இதையும் நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் போட்டுக்கலாம். இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், இது காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன ஸ்பூன் தான். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இது கூட நம்ம பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம அரிசி மாவு கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது கரெக்டாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணாங்கிறத பார்த்துட்டிங்க. இப்போ அடுத்தது என்னென்னா, இதில் அப்படியே நம்ம நல்லா தடவிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காயை நல்லா மசாலா தடவி வச்சுட்டோம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு என்னென்னா, நம்ம ரவை வச்சுக்கலாம். லைட்டாக வந்து ரவையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மசாலா வந்து என்னென்னா வேஸ்ட் ஆகாத அப்படியே ஃப்ரை ஆயிரும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். இந்த ரவையில் பண்ணது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம அடுத்தது ரவை இல்லாமல் இதுலேயே நம்ம பண்ணலாம். நல்லா வேகட்டும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரவையில் பண்ணிட்டோம். இது வந்து என்னென்னா ப்ளைனாக அப்படியே மீதி இருக்கிற ரவையிலேயே நல்லா வெந்துடும். இது வந்து வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி. வாழைக்காய் வறுவல் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். அவா எனப்படுகின்ற மிக கொடிய துன்பமானது கெடுமானால் வாழ்வில் துன்பம் இடையறாமல் வந்து வாய்த்து கொண்டே இருக்கும்.